யார் முதலமைச்சர் எங்கேயா தாவேக்காவை பற்றி பேசியிருக்காரா? தாவேக்காவே விஜய் உன்னை அப்படி ஏதாவது சொன்னார்னா சொல்லுங்கள் சார். திமுகலேருந்து முதலமைச்சர் கூறி வச்சாரா? துணை முதலமைச்சர் பேசினாரா? அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா? பொதுச்செயலாளர் பேசினாரா? பொருளாளர் பேசினாரா? துணை பொதுச்செயலாளர் பேசியிருக்காங்களா? யாராவது அதை கண்டுக்கிறாங்களா? தாவேக்காவை யாராவது சீன்றாங்களா? சல்லி பேச அம்மன் ஜல்லிக்கு மதிக்கிறது இல்லை. யார் அதை சீன்றாங்க? விஜயால வாக்குகளே பெற முடியாது, விஜய் கட்சிக்கு ஒன்றுமே இல்லை, நான் எங்கேயுமே பேசலை. இது வரைக்கும் நான் அப்படி பேசினது இல்லை. இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ் இளம் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இங்கே மட்டும் இல்லை, பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் பாவம், அவருக்கு A4 சீட் எழுதி கொடுத்தா தான் அவர் பேசுகிறார். அவரை சொல்லி நம்ம குறையில்லை. அவர் என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு நீங்கள் என்ன டைலாக் எழுதி கொடுத்தாலும் பேசுவார். இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி இப்போ எழுதி கொடுத்தீங்கன்னா அது பேசுவார். உதயநிதி திருப்பி சொல்கிறேன், உதயநிதி வந்த பொழுதே சனாதனத்தை மிக தீவிரமாக எதிர்த்தாரே. அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லையங்கிறனா? இவ்வளவு ஆளுமைகளை வச்சிருக்கிற இந்த திமுக ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறாரு விஜய். அவர் டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? ஏன் வந்து தொடர்ந்து அதிமுகவெல்லாம் அடிக்கிறதே இல்லை, இப்போ விட்டுட்டீங்க. அவங்க தான் மெயின் எதிர்கட்சியே நமக்கு திமுகவிற்கு. ஆனால் ஒரு புதிய கட்சியாக வந்து அவர் எனக்கும் தாவேக்காவுக்கும் டிஎம்கேவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்ட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் திமுகவுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? என்னோட எதிரி யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிமுகவே விட்டுட்டாங்க இப்போ சமீப நாட்களாக பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து தாவேக்காவை குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட சான்று கொடுங்க. தாவேக்காவை குறி வச்சு யாரெல்லாம் பயங்கரமாக அடிச்சாங்கிறதுக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்கள் அதில் இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே நீங்கள் தான் சார் இருக்கீங்க. நான் திமுக இல்லை சார். நான் பாஜகவை தான் திட்டுறேன், விஜயை திட்டுறேன், எல்லாரும் தான் திட்டுறேன். அது வேற. திமுகவில் குறி வைக்கிறாங்கன்னா நீங்கள் திமுகலேருந்து முதலமைச்சர் குறி வச்சாரா? துணை முதலமைச்சர் பேசினாரா? அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா? பொதுச்செயலாளர் பேசினாரா? பொருளாளர் பேசினாரா? துணை பொதுச்செயலாளர் பேசியிருக்காங்களா? யாராவது அதை கண்டுக்கிறாங்களா? தாவேக்காவை யாராவது சீன்றாங்களா? சல்லி பேச அம்மன் ஜல்லிக்கு மதிக்கிறது இல்லை. யார் அதை சீன்றா? சரி, அப்போ நம்ம அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதில் நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல. யாருன்னு சொல்லுங்கள். யாருன்னு கேட்குறேன் சொல்லுங்கள். சரி, அப்படியே இருக்கட்டும். கட்சி சார்ந்தவர்கள் பேசலை அப்படின்னாலும் யாருன்னு சொல்லுங்கள். யார் முதலமைச்சர் எங்கேயா தாவேக்காவை பற்றி பேசியிருக்காரா? தாவேக்காவே விஜய் உன்னை அப்படி ஏதாவது சொன்னார்னா சொல்லுங்கள் சார். உதயநிதி பேசலையா? உதயநிதி எப்போ பேசினார்? விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு ஒன்று எடுத்து காட்டுங்க சார். ப்ளீஸ் காட்டுங்க. உள்ள என் பார்வைக்கு தெரியாமல் இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன், தப்பு இல்லை. இதில் இவங்களோட அரசியல் மெச்சூர்டு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க அழகாக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தினால ஒரு அட்டை அரசியல், இவர் வந்து ஒரு அட்டை அப்படின்னு விஜய் சொன்னார். விஜய் சொன்னாரா? அதுதான் சொல்கிறேன், பெயர் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? சாரி, எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? தெளிவாக எல்லா ஒரு நார்மலான ஒரு காமன் பர்சனுக்கு தெரியும் இவர் வந்து விஜய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது காமனாக தெரியும். ஆனால் திமுகவோட மெச்சூர்டு அரசியல் அவங்களுக்கு வழி காட்டப்பட்டிருக்கிறது இப்படிதான் பேசணும்னு ஒரு முறை வச்சிருக்காங்க. அந்த முறையில் இப்படி எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக இல்லன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். அந்த ஒன்று சொன்னீங்க, வேற என்ன சொல்லுங்க. இன்னொன்று சொல்லுங்க. ஒன்று வேற. கட்சியில் அனுபவமே இல்லாத நபர்கள் இப்பெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே முதல்வர்னு சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது மாதிரி நிறைய இருக்கு. ரெண்டு சொல்லிக்கங்க. எப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க? நாளைய தீர்ப்பு படத்தில் விஜய் நடிக்கும்போது சொன்னாங்களா? இல்லை. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசிகன்ல ஒரு டான்ஸ் ஆடும்போது சொன்னாங்களா? துப்பாக்கியில் சொன்னாங்களா? காற்றில் ஊழல்னு சொன்னார், அப்போ கூட கோவப்படல. சொன்னாங்களா? இல்லை. ஆனால் தலைவா அப்படின்னு ஒரு பேர் வைத்ததற்காக ஓட விரட்டிச்சு அந்த அம்மா ஜெயலலிதா. ஹஸ்கி வாய்ஸில் கையை கட்டி நின்று பேசினார் விஜய், நம்ம பார்த்தோம். ஒரு படத்தில் ஜிஎஸ்டியை பற்றியும் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றியும் அவர் ஒரு டைலாக் வச்ச காரணத்துக்காகவே ஜோசப் விஜய்னு குறி வைக்கப்பட்டார் பாஜகவால். பாஜக வெளுன்னு வெளுத்துச்சு அவரை, பார்த்தீங்க. அப்பவும் திமுக நினைச்சல. திமுக பற்றி காய்ச்சல் உள்ளன்னு சொன்னப்போ திமுக அப்படிலாம் பண்ணலை, கடந்து தான் போனாங்க. எதையுமே கண்டுக்கல, எதுவும் கண்டுக்கல. கட்சி ஆரம்பித்த முதல் நாளே உதயநிதி இவர்களெல்லாம் அட்டை அப்படிலாம் சொன்னாரா? இல்லை. ஏதாவது பேசினாரா? இல்லை. வாழ்த்தினார். நல்லா கவனிச்சிங்கன்னா வாழ்த்தினாங்க. எல்லாருமே வாழ்த்தணும், நான் உட்பட நானுமே வாழ்த்தணும், எல்லாரும் வாழ்த்தணும். இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிஎம் அங்கிள்ங்கிறீங்க, ஸ்டாலின் சாருங்கிறீங்க, அவனே இவனே போனவனே வந்தவனே, நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நினச்சிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் எல்லாம் அமைதியாக இருக்கும். அப்படியா நேர்ந்து விட்ருக்காங்களே எல்லாம். அப்போ என்ன வருது? கட்சிக்காரன்லாம் என்ன ஆகிறாங்க? டென்ஷன் ஆவாங்க. அப்போ ஒரு தலைவர் என்ன சொல்லுவார்? விடுங்கப்பா, நீங்கள் அவங்களெல்லாம் பொறுப்படுத்தாங்கப்பா, விடுங்க, அது ஒரு பிரச்சனையா? அது அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க, விடுப்பா, அது ஊரில் ஒரு பொருட்காட்சி போட்டால், ஒரு தாஜ்மஹால் போட்டால் எல்லோரும் போய் பார்ப்பாங்க. அதுக்காக ஒரிஜினல் தாஜ்மஹால் ஆகுமா? அது ஒரு அட்டையில் வச்ச தாஜ்மஹால் மக்களுக்கு தெரியும்ப்பா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க, விடுங்க, அங்கே வாங்க அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறதே தப்பா? இல்லை, பார்த்தீர்களா எங்களை பார்த்து சொல்லிவிட்டார், எங்களை பார்த்து இது என்ன லாஜிக் எனக்கு புரியலை.
சார் நீங்கள் ரோட்டில் ஒருத்தன் கத்திக்கிட்டே போகிறான், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறான், திடீர்னு ட்ரெஸ்ஸை கலத்தி போடுறான். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்களே உங்கள் குடும்பத்தோடு போயிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க ஐயோ யார் தாடி அது, அல்லது உங்கள் தம்பிங்களை யாரையோ கூட்டு போறீங்க, அண்ணே யாருன்னு எது கத்திட்டு இருக்கான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் அவன் அவனை விடுமா, அவனை இப்போ பார்த்துட்டு வாமா, நம்ம வேலையை பார்ப்போம் நீங்கள் சொல்லுவீங்க. உடனே இப்போ அவன் நினச்சிக்கிறான், என்னை பார்த்து பயம் பார்த்தீர்களா, என்னை பார்க்காதே என்று சொல்லிவிட்டார் என்னை அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, அப்படி கட்சியை விட்டுருவோம். கட்சியோட ஆதரவாளர்கள் இல்லை கட்சியை சார்ந்தவர்கள், இப்போ உங்களை மாதிரியான பேச்சாளர்கள், இவங்க தொடர்ந்து தாவேக்காவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு கட்சி அவங்க பார்வைக்கு ஒரு இப்போ உங்களோட சரி நான் அப்படியே எடுத்துக்கோ. இப்போ உங்கள்கிட்ட டிஸ்கஷன்னால நான் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிக்கிறேன். என்ன செந்தில்வேல் அவர்களோட பார்வையில் தாவேக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சியே கிடையாது, கட்சியே கிடையாது. இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. நான் கேட்குறேன், அப்படி நான் சொல்லவே இல்லை. அப்படி பார்க்குறீங்களான்னு தான் கேட்க வரல. இல்லை, விஜய்க்கு அப்படி ஒரு ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, அரசியல் ஒரு நோக்கம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. ரெண்டாக நான் பார்க்குறேன் சார். விஜயால் வாக்குகளே பெற முடியாது, விஜய் கட்சிக்கு ஒன்றுமே இல்லை, நான் எங்கேயுமே பேசலை. இது வரைக்கும் நான் அப்படி பேசுனது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ், இளம் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இங்கே மட்டும் இல்லை, பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். இளம் வாக்காளர்கள் அவரால் ஈர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இளம் பெண் வாக்காளர்கள் அவரால் ஈர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை அவர் சரியான திசை வழியில் பயன்படுத்துவாரா அப்படிங்கிற அச்சமும் பயமும் எங்களுக்கு இருக்கிறது. அவர் வாக்குகளை பெறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெறுவார்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தெரியல, முதல் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் சுத்தமாக அவருக்கு ஒன்றுமே ஓட்டே விழாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடும். அது எத்தனை பர்சன்டேஜ் யாராலையும் கணிக்க முடியலை, இன்க்ளூடிங் விஜய். ஏதோ ஒன்று வாங்குவார் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வாக்குகளை பெற்றால் அது சரியானதாக இருக்குமா, தமிழ்நாட்டிற்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்னா எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. என்ன காரணம்? ஏன் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ வருது. இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை. திடீர்னு போய் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைல்கல் அது நில அளந்து வச்சுருக்கிறாங்க, எல்லைக்கல் மாதிரி. அதில் விளக்கேற்றணும்னு ஒரு பிரச்சனையை ஒரு தரப்பு ஏற்படுகிறது, ஒரு தரப்பு செய்கிறது. இப்போ நீதிமன்றமும் அந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக நின்று ஒரு பெரும் நல்லிணக்கத்தை சிதைக்கும் ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தி ஆர்டர் போட்டாலும் பரவாயில்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டக்கூடாது, என்னோட மக்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதனால இதை பண்ணல. இப்போ திமுக அணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு இந்த பக்கம் நிற்கிறாங்க, ரைட். அதிமுக பாஜக பக்கம் நிற்கிறதுனால அது பாஜக சொல்ல முடியாது. ஸோ அதில் பாஜகவும் போயிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று விலக்கு ஏற்றணுங்கிற இடத்துக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியின் குரலும் பாஜகவின் குரலும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த குரலுக்கே போயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி ராமதாஸ் அந்த குரலுக்கு போயிட்டார். நான் ராமதாஸ் சொல்ல, அன்புமணி ராமதாஸ் அந்த குரலுக்கு போயிட்டார். இப்போ எல்லாரும் ஒரு ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. சீமான் கண்டிக்கிறார். யாரை கண்டிக்கிறாரு? என்னடா இப்போ தான் திடீர்னு உங்களுக்கு முருகன் மீது ஞானம் வந்துச்சான்னு யாரை ஹிந்துத்துவ அமைப்புகளை மதவாதத்தை ஏற்படுத்தி சண்டைகளுக்கு நினைக்கிறீங்களான்னு சீமான் கண்டிக்கிறார். மதவாதத்தை செய்யக்கூடியவர்களை கண்டிக்கிறார். டிடிவி தினகரன் கண்டிக்கிறார். என்னங்க தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றணும்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் மாற்ற முடியாங்கன்னு சொல்கிறார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க, ஒன்று ஆதரவு அல்லது இல்லை. விஜயோட நிலைப்பாடு என்ன? இதில் அவர் இப்போ தான் அரசியல் களத்துக்கு கால் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம இப்போ நான் சொல்கிறேன், நான் முடிக்கிறேன். இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ. நீங்கள் என்ன சொல்லி வரீங்க? நான் மத நல்லிணக்கத்தை பேணுவேன், அண்ணா பெரியார் மத நல்லிணக்கம் எல்லாம் சொன்னீங்கல்ல. மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடு நடக்கிறது. ஹெச் ராஜா பகிரங்கமாக சொல்கிறார், இன்னொரு அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றவுங்கிறார். நீங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டித்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்போ நீங்கள் கண்டிக்கலைன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? சரி, நேற்று புதுச்சேரிக்கு போறீங்க, இங்கே ஏங்க திமுகவே எதிர்த்து பேசுகிறீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுக தானங்க ஆட்சி கட்சி, ஆளுங்கட்சி தானங்க கேள்வி கேட்க முடியும். சரிங்க, அப்போ ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி பாஜக தானே, அதை எங்கே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நடக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. சரி, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுல, அப்போ ஏன் போட்டிடலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது நாங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நியாயமாக வாங்க. நீ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் தான் ஃபஸ்ட்டு வருது. உன்னுடைய கொள்கை எதிரி யார்? பாஜக. திமுக கூட அரசியல் எதிரி தான், கொள்கை எதிரி பாஜக, பிரதான எதிரி பாஜக. அப்போ பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு தேர்தல் வருது, நீ அதில் போட்டியே இடலை. கட்சி ஆரம்பித்த பிறகு வந்த தேர்தல். ஏன்? போட்டியிட்டால் பாஜகவை எதிர்த்து பேச வேண்டியவர். பாஜக எதிர்த்து பேசினா மோடி விட மாட்டார், கழிதிங்கன்னு உள்ளே உட்காந்து. அப்போது நீ அதுக்கு தயாராக இல்லை, விட்ட. சட்டமன்ற தேர்தல் வருது, ரெடின்னு களத்தில் வரீங்க. களத்தில் வந்து திமுக கடுமையாக எதிர்த்து பேசுகிறீங்க. ஏன் திமுக எதிர்த்து பேசுகிறீங்கன்னு போது திமுக தான் ஆளுங்கட்சின்ட்டீங்க. சரி, இப்போ புதுச்சேரி போகிறீங்க.
புதுச்சேரியில் நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு விரும்புகிறீங்க. அப்போ புதுச்சேரியில் இப்போ ஆளுங்கட்சி யார்? பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணி அரசு இருக்குது. பாஜக கூட்டணி அரசை வானலாவை புகழ்ந்துட்டு வரீங்க. என்னன்னு சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அரசை புகழ்ந்தது அப்படிங்கிறது நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? தமிழகத்தில் எனக்கு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க அரசு, காவல்துறை தரப்புலேருந்து. ஆனால் புதுச்சேரியில் அப்படி ஒரு விஷயத்தை நடத்தலை அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நன்றி உணர்வுக்காக இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? 15 நாளாக புஷி ஆனந்த் அலைய விட்டது நல்லதா? அலைய விட்டாங்களா இல்லை? நீங்களும் செய்தியை பார்த்துருப்பீங்களா? புஷி ஆனந்தை தெருத்தரவா அலைய விட்டாங்கல்ல. கியூஆர் கோடுக்கு எத்தனை பேர் வரணும், அண்டை மாநிலத்திலேருந்து வரக்கூடாது, இவ்வளவும் போட்டு இந்த பாடுபடுத்தி இந்த எஸ்பி உங்களை அவ்வளோ கடுமையாக எச்சரிக்கிறார். அந்த சகோதரி என்ன நினச்சிட்டீங்க நீங்கள்? 40 பேர் செத்தது போதும், அதான் கடும் எச்சரிக்கை கொடுக்கிறார். மைக்கை புட்டிங்கி புஷி ஆனந்த்லேருந்து மைக்கை புட்டிங்கி பேசுகிறாங்க. உங்களுக்கு இது வந்து சூப்பர் அப்படின்னா அதே மாதிரி தமிழ்நாட்டில் செய்வோம். அவரோட பார்வைக்கு அப்போ வரல, தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இல்லை சார், 4:30 அவர் பதிவு போட்டிருக்காரு சார். விஜய் 4:30 பதிவு போட்டிருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு போட்டிருக்காரு. நான் எதுவும் ஆதாரம் எல்லாம் பேச மாட்டேன். 4:30 விஜய் போட்ட பதிவு எடுத்து பாருங்க. 4 மணிக்கு மேலே அவங்க டிவிக்கே பதிவு போட்டிருக்கு. நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி போட்டிருக்காங்க, பாராட்டி. சரி, கரூர் நடந்துச்சு, இப்படி ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி ஒரு வார்னிங் கொடுத்தாங்கிறது விஜய் பார்வைக்கு போகாம இதை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அவர் என்ன தலைவர்? தன்னுடைய பொதுச் செயலாளரை போலீஸ் வார்ன் பண்ணது அத்தனை டிவிலையும் ஓடிடுச்சு. நீங்கள் எத்தனை மணிக்கு மீட்டிங் முடிச்சிட்டீங்க? அப்போது அது மக்கள் முடிவு கொடுவோம். அதுவே உங்களுக்கு தெரியல. ஆனால் அது தெரிய வாய்ப்பு இல்லை தான். ஏன்னா அவர் பாவம், அவருக்கு A4 சீட்டில் எழுதி கொடுத்தா தான் அவர் பேசுகிறாரு. அவரை சொல்லி நம்ம குறையில்லை. அவர் என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு நீங்கள் என்ன டைலாக் எழுதி கொடுத்தாலும் பேசுவார். இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தின்னு இப்போ எழுதி கொடுத்தீங்கன்னா அது பேசுவார். அங்கே போயிட்டு நம்ம பேசினார். நீங்கள் வந்து சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டுவீர்களே என்று சொன்னீர்களே, 156 146 ஏதோ சம்திங் அந்த இது வாக்குறுதி சொன்னீங்களே, சொன்னது என்ன ஆச்சு அப்படின்னு திமுக பார்த்து எதுகை முனையில் ரைமிங்கில் பாட்டெல்லாம் பண்ணார். அது கெட்டி முடித்து துறப்புலாவுக்கு ரெடியாக இருக்குது. எல்லா ஊடகமும் போய் எடுத்து போட்டோம். இந்த பாரு கெட்டி கம்ப்ளீட்டாக முடித்து நடந்து போகிற தூரம், நாமக்கல்லேருந்து நடந்து போகிற தூரம் சுப்பராயர் மணிமண்டபம் கட்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் ஒர்க், அந்த எலக்ட்ரிக் ஒர்க் 1-2 ஒர்க் மட்டும் இருக்கணும். ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு வேலை முடித்தா திறந்துடலாம். சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்குறாரு. நாகப்பட்டினத்தில் போய் இதை சொன்னீங்களே என்னாச்சு, இதை சொன்னீங்களே என்னாச்சு, இதை சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டார். நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலு ஷானவாஸ் அங்கே போய் நின்று இந்தா இருக்குது நீ கேட்டது, இந்தா இருக்குது நீ என்னன்னு எல்லாத்தையும் காட்டிட்டார். அப்போது செஞ்சு நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றவில்லைன்னு ஒருத்தர் பச்சை பொய் சொல்கிறார். மானமுள்ள ஊடகம் ஏதாவது விஜய்கிட்ட இதை கேட்டிருக்கணும்ல. மானமுள்ள ஊடகம், சோத்தில் உப்பு போட்டு திங்கிற ஊடகங்கள் ஏதாவது கேட்கணும்ல. ஆனால் ஊடகங்களுக்கு தெரியுது அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை படிக்கிறாரு அப்படிங்கிறது ஊடகங்களுக்கு தெரியுது. போய் என்னத்தை கேட்குறது? ரெண்டாவது ஊடகம் நாங்கள் கேட்போம்ல, ஊடகத்தை பார்த்து பேசக்கூடிய நிலையில் அவர் இல்லை அப்படிங்கிறத ஊடகம் தெரியுது இல்லை. அது அப்போ இப்போ ஊடகம் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஊடகம் விஜய்க்கு எதிராக செயல்படுது, அப்படி தானே? ஒரு தலைப்பட்சமாக ஊடகம் நியாயமாக செயல்படுது. இதைத்தான் நானும் செயல்படுறேன். அது நீங்கள் சொல்லுவீங்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்போ இதை நான் செயல்பட்டால் நான் ஒரு தலைப்பட்சமானவன். இப்போ எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில். சார், தமிழ்நாட்டில் எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் விஜய் எழுதி கொடுக்குறத பேசுகிறாருன்னு தெரியும், இன்க்ளூடிங் யூ. அவர் பாவம், அவர் என்ன செய்வார்? எழுதி கொடுக்க. அப்போ எழுதி கொடுக்குறத பேசணும், எப்படி தலைவனாக இருப்பான்? இந்த அரசியல் தெளிவு இல்லை, இந்த மாதிரியான ஒரு தன்னால் ஒரு கருத்தை சொல்ல முடியலை, அந்த பக்குவத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அரசியல் களத்தில் இப்போ தான் கால் எடுத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரதுக்கு இன்னும் லேட்டாக தான் ஆகும். கம்பேர்ட் டு உதயநிதி உள்ளர வர்றப்ப அரசியல் தெளிவோடு தான் வந்தாரா? இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷராக தான் உள்ளர வந்தார். அவரோட முதல் மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், பிரச்சார பேச்சுகளாக இருக்கட்டும், இப்போ பேசுகிற அளவுக்கு அவர் தெளிவாக பேசலை ஆரம்பத்தில். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு ஒரு துணை வரைக்கும் புரிஞ்சிச்சு. நடக்கிறது பேச்சு போட்டி அல்ல. பேச்சு போட்டினா நல்லா பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பயிற்சி எடுத்து அடுத்த கூட்டத்தில் சூப்பராக பேச. நான் பேச்சு போட்டிக்கே கேட்கல, நீங்கள் பேசவே வேண்டாம் சார். நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். எனக்கு பேச்சு அப்படி இல்லை, இப்படி ஒரு டார்கெட் பண்ணணும். அவர் எழுதி இல்லை படிப்பார், இல்லை படிப்பார், இல்லை பேச்சு பிரச்சனை இல்லை. உதயநிதி ஆகச்சிறந்த பேச்சாளராக இல்லையாங்கிறத விட்டுருங்க. ஆனால் சனாதனத்தை வேறு இருப்பவனு உதயநிதியால் பேச முடியும், விஜயால் பேச முடியுமா? சனாதனம் என்பது டெங்கு மலேரியா போன்றது. பேசியதற்காக உதயநிதியின் தலைக்கு விளைவிக்கப்பட்டது. ஆமாவா இல்லையா? நிச்சயமா. நீங்கள் திருப்பரங்குன்ற விஷயத்துக்கே பேசாமல் பதுங்குகுழியில் போய் பதுங்கி உட்காந்துருக்கீங்களே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இன்னொரு அரசியல் இதுக்கு பேச்சு திறமை வேண்டாம் சார். இதுக்கு பேச்சு திறமை வேண்டாம் சார். இதுக்கு ஐடியாலஜிக்கலாக தெளிவு வேணும், உள்ள உறுதி வேணும். ஐடியாலஜிக்கல் தெளிவு இல்லைன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. இல்லைன்னா நீங்கள் அரசியலுக்கே வராதிங்கிறேன். நீங்கள் இன்னும் 10 படத்தில் டான்ஸ் ஆடிட்டு போயிருக்கீங்கிறோம். உங்களுக்கு பக்கம் வர வரைக்கும் தமிழ்நாட்டை பலி கொடுக்க முடியாதுல்ல. நாங்கள்
நீங்கள் எப்போ பக்குவம் வருதோ அப்போ வாங்க. எப்போ சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வருகிறதோ, எப்பொழுது பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வருகிறதோ, எப்பொழுது ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் வருகிறதோ, எப்பொழுது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்காக மக்களோடு நிற்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் வருகிறதோ, எப்பொழுது எழுதி கொடுத்ததை மட்டுமே பேசாமல் உண்மை எது பொய் எது என்பதை கண்டறிந்து பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வருகிறதோ, அப்போ நீங்கள் அரசியலுக்கு வாங்க. அப்படிதான் உதயநிதி வந்தாரா? உதயநிதி திருப்பி சொல்கிறேன், உதயநிதி வந்த பொழுதே சனாதனத்தை மிக தீவிரமாக எதிர்த்தாரே, அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லையேங்கிறேனா? இல்ல, அவருக்கு சார், ஒரு பேக்கப் இல்ல இருந்துச்சு, சார். பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இல்ல அது சார், மூலமா ஐயோ, அது உங்களுக்கு மூலமா புரியவே நிறைய இல்ல கொடுத்துருந்தாங்க. சார், உங்களுக்கு அது புரியல, நான் கேட்கவே புரியல. பேச்சு போட்டி இல்ல, 2 பேரையும் மேடையில் விட்டு பேச்சு போட்டியாக நடத்துகிறோம். உதயநிதி நீங்கள் பேசுங்க, விஜய் நீங்கள் பேசுங்க, மார்க் போடுறதா இது? நான் சொல்கிறது ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங். ஆமாம் தானே? அது விஜயிடம் இருக்கிறதா நான் கேட்குறேன். ஒரே ஒன்று பேச சொல்லிடுங்க, பேச வேண்டாம், ஒரு ட்வீட்டு. இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களே, ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது மாதிரி இவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம். என்ன நம்ம இதை வந்து இதுக்காக சொல்லலை, நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்போ சொல்கிறாரு, அது ஒரு ஃபார்முலா அவர் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. மேபி அது ஒரு ஸ்டாண்டாக இருக்கட்டுமே. கரெக்ட், அந்த ஸ்டாண்டை நாங்கள் எதிர்க்கிறோம், அவ்வளோதான். தப்பு இல்லை, அது அவருடைய ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டை ஆதரிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைல்ல. அப்படி இருக்கா எதுவும்? அது என்னுடைய விருப்பம் தானே. தமிழ்நாடு மக்கள் தானே, தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பார்கள். நீங்கள் அரசியல் தெளிவோடு இல்லாவிட்டால், மக்களை ஏமாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மக்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏமாற்றிட முடியல. நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார்.